அனைவருக்கும் வணக்கம். நம்ம 12 பாவகங்களில் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் ஒவ்வொரு கிரகத்தை வச்சு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 12 பாவகங்களில் ராகு இருக்கக்கூடிய பொது பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே ராகு அப்பா வழி தாத்தா பாட்டியை சொல்லும், நம்மளோட உடம்புல ஸ்பைனல் கார்டை சொல்லும். கல்ஃப் கண்ட்ரிஸை பற்றி பேசும்போதும் நம்ம ராகுவை பற்றி தான் பேசுவோம். குழந்தைங்களுக்கு நமக்கு புத்திர சந்ததி உண்டா அப்படின்ற பார்க்கும்போது குருவை விட ராகு கேதுக்கு தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் ராகு அப்படின்றது விந்தணுக்குரிய அந்த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி கவுண்ட்டை குறிக்கிறது ராகு தான். ஸோ இங்கே குழந்தையை பற்றி பேசும்போது ராகு கேது குடுப்பினை இல்லாமல் ஒரு ஜாதகருக்கு குழந்தை வராது அப்படின்றத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ லக்னத்தில் ராகு இருந்தால், ஒன்றில் ராகு இருந்தால் போகக்காரகன், திருட்டு, அதாவது பெரிய பெரிய திருட்டு எல்லாமே இந்த ராகுவை தான் சொல்லும். திருட்டு எண்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரகிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். ஆனால் ராகுன்றது பெரிய திருட்டை தீட்டக்கூடிய ஒரு எண்ணம். செவ்வாயின்றது சின்ன சின்ன திருட்டு, அந்த கட்ட பஞ்சாயத்தை அடித்து பிடுங்கிறது, இது எல்லாமே. ஸோ ராகுன்றது இது எல்லாமே செய்யும், ஆனால் ஷெல்ஃபீஸாக செய்யும். எனக்கு இது வேணும் அப்படின்னா அந்த வேணுங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை விதமான வேலையும் அது செஞ்சு அதை பிடுங்கிக்கும். இங்கே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஓப்பன் டாக்காக திருட்டுன்னு நான் சொல்கிறேன். பட்டு நம்ம அதை வெளியே சொல்லும்போது அதை அப்படி சொல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எப்படியா நீங்கள் அடைஞ்சிருவீங்க சார் அப்படின்னு சொன்னாலே, நாசுக்காக சொன்னாலே போதும். ஸோ ராகுனா திட்டம்னு சொல்லியிருக்கோம். பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் அசால்ட்டாக தீட்டி விட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா புதன் வேணும். ஸோ இங்கே புதனோட காரகத்துவத்தையும் நமக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ லிக்கர் எல்லாமே ராகு, அதாவது என்ன விதமான திரவ பொருட்களாக இருந்தாலும் சூப்புலேருந்து ஆல்கஹால் வரையும் லிக்கர் எல்லாமே ராகு. ஸோ பொடி அப்படின்றக்கூடிய அந்த யூஸ் பண்ணுறது எல்லாமே கேது, கஞ்சா அந்த பொடி யூஸ் பண்ணுறது எல்லாமே கேது. ஸோ அப்போ லக்னத்தில் ராகு இருக்கும்போது ஜாதகருக்கு போதை பழக்கம் உண்டு, இல்லைன்னா அதுலேருந்து கடந்து வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணணும். செல்வம் ஒரு கட்டத்தில் வந்தே சேரும். உலகத்தில் இருக்க அனைத்து விதமான போகங்களையும் அடையணும் அப்படின்ற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக உண்டு. கெட்டவர்கள் சவகாசம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜாதகர் மெலிந்த தேகம், அவசர குணம், முன்கோபம் உண்டு, என்றும் இளமையாகவே தெரிவார். இது எல்லாமே பொது பலன் தான். ஸோ கூட முன்ன பின்ன அந்த சாரத்தை வச்சு நம்ம பார்த்து எடுக்கணும். தாராளமாக செலவு செய்வார். ஆயுள் குறைபாடு உண்டு. முரட்டு குணம், பிறரை அடக்கி ஆளும் தன்மை உண்டு. ராகுவோட சூரியன் சேர்ந்து இருக்கும்போது அரசாங்க தண்டனை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 6, 8, 12 எங்கேயாவது இன்டர் கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். சிற்றின்ப பிரியர், முகத்தில் ஏதேனும் ஒரு நோய் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா தலையில் அடிபடும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஜாதகர் சுகபோக விரும்பி. அடுத்து 2ல் ராகு. அப்போ பெரியம்மாவுக்கு ராகுவோட குணத்தை நம்ம போட போகிறோம். இங்கே 2ஆம் இடம்ன்றது தனம்பாக்கு குடும்பஸ்தானம் சொல்லியிருக்கோம். அப்போ ஜாதகருக்கு எது மூலியமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நல்ல லாபம் உண்டு. வெளிநாட்டுக்கு போன எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரிஸ் போகும்போது ஜாதகருக்கு நல்ல லாபம் உண்டு. தொழிலில் லிக்கர் ஃபேக்ட்ரி, லிக்கர் தொழில் செய்வது மூலமாக நல்ல லாபம் உண்டு. கோபம் அதிகமாக இருக்கும். வசீகர குணம் உண்டு. ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸியாக பேசுவார். புரியணுன்றதுக்காக தான் சில விஷயங்கள் ஓப்பன் டாக்காக நம்ம பேசுகிறோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஜாதகக்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வார்த்தையாக பேசாமல் உங்களுக்கு நிறைய ஜோக் அடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுங்க. ரகசியமான சேமிப்பு இருக்கும். ஸோ 2ஆம் இடம் தான் ராகு, சேமிப்பை பற்றி பேசக்கூடிய அந்த இடத்துல ராகு இருக்கும்போது ரகசியமான சேமிப்பு கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிறையாவே இருக்கும். வெளிநபர்களால் வீட்டில் பிரச்சனை இருக்கும். ஸோ வெளிநபர்களை வீட்டில் உள்ளே விட்றத கொஞ்சம் பார்த்து பக்குவமாக விடணும், இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை ஆயிரும். கண் நோய் உண்டு. இங்கே ராகுன் சம்மந்தப்படும் போது கண் பூரை நம்ம சொல்லலாம். ஸோ அது மற்ற காரகத்துவத்தை பார்த்து பேசும்போது நம்ம சொல்லிக்கலாம். ஜென்ரலாக கண் நோய் உண்டுன்ற மாதிரி இருந்தால் போதும். 2ல் ராகு இருக்கும்போது கல்வி தடை உண்டு. பிற்பகுதியில் வெளிநாட்டு சென்று படிப்பார்கள். எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட உடல் கருக்க ஆரம்பிச்சிடும். அரசு வகை ஆதாயமும் உண்டு, தண்டனையும் உண்டு. அதாவது ஃபேக்காக ரிப்போர்ட் பண்ணி ஃபேக்காக ஏதாவது சப்மிட் பண்ணிவிட்டு அரசு மூலயமா லாபம் அடைஞ்சிட்டு திருப்பி அதை கண்டுபிடிச்சி மாட்டிக்கிறதும் இந்த ராகு தான் சொல்லுவோம். அடுத்து 3ல் ராகு. அப்போ 3ஆம் இடம் சகோதரன், மாமனார், இவங்களுக்கெல்லாம் ராகுவோட காரகத்துவத்தை போட்டுக்கோங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தை பற்றி நம்ம பேசும்போது இங்கே ஜாதகர் சிற்றின்ப பிரியர், விளையாட்டு துறையில் ஆர்வம் உண்டு. தோள்பட்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், வலி அடிக்கடி ஏற்படும். காதுகளிலும் பிரச்சனை இருக்கும். சங்கீத ஈடுபாடு உண்டு. தீர்க்கமான ஆயுள் உண்டு. ஜென்ரலாக 3ஆம் இடத்துல எந்த பாவகிரகங்கள் இருந்தாலுமே ஜாதகர் அதிகமாக சந்தேகப்படுவார். ஸோ திருமண பொருத்தத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை எடுத்து பார்க்கணும்.
அடுத்து 4ல் ராகு. 4ஆம் இடம் அம்மா பற்றி பேச போகிறோம். அம்மாவோட குணநலன்கள் எல்லாமே குணநலத்துக்கு ராகுவோட காரகத்துவத்தை எடுத்து போட்டுக்கோங்க. ஜாதகருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உண்டு, உடல் சுகம் உண்டு, மறதி அதிகமாக இருக்கும், மனசஞ்சலமும் அதிகமாக இருக்கும். ஜாதகர் பன்மொழி பேசுவார், இருதார யோகம் உண்டு, லிக்கருக்கு அடிமையாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4ஆம் இடம் வெளிநாடு வெளியூரை பற்றி சொல்லும். ஸோ 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வெளிநாட்டு பயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. சொகுசு வாகனத்தில் தான் செல்வார். அசையும் அசையா சொத்துக்களும் உண்டு ஜாதகருக்கு. அடுத்து 5ல் ராகு. அப்போ குலதெய்வ குறைபாடு உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். தாத்தா பாட்டிக்கு கண்டம் உண்டுன்னு சொல்ல போகிறோம். குழந்தைகளுக்கும் ஒரு கண்டம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். குலதெய்வ சிலையில் ஒரு பின்னம் இருக்கும், எங்கேயாவது வெட்டாயிருக்கும், இல்லை ஒரு கை வந்து சரிவர அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பின்னமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கோயில் சொத்துக்கள்லையும் பிரச்சனை உண்டு. 5ல் ராகு பூர்வீகத்தில் வாழ விடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தோன்னே நல்லா இருப்பாங்க, சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தோன்னே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்கே நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே வாங்க, இல்லை அங்கேயே இருங்க நமக்கு சொல்லணும். இல்லையா அதை அப்படியே கடந்து வெளியே வந்துடுங்க. வரணுமா இருக்கணுமா அப்படின்றது ஹையர் ஸ்டடீஸ் கூட படித்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்து சொல்லிக்கலாம். சரிங்களா? 5ல் ராகு கண்டிப்பாக குழந்தை உண்டு, டெஃபினட்டாக ஒன்றும் நம்ம அடித்து சொல்ல போகிறோம். புத்திர சாபம் கிடையாது, இங்கே புத்திர சோகம் தான் இருக்குது. குழந்தை பிறந்தோன்னே ஏன்டா இது பிறந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு விதமான விஷயங்களை நிறையா பண்ணுவாங்க. நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குலதெய்வ ஈடுபாடு குறையாமல் பார்த்துக்கணும். அதை தான் நம்ம இங்கே சொல்லணும். 5ல் ராகு இருக்கும்போது எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்துக்கு கம்பல்சரி போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். அடுத்து 6ல் ராகு. ஜென்ரலாக குட்டு, எல்லாமே குட்டு தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? அப்போ 6ல் ராகு இருக்கும்போது எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றல் உண்டு. ஜாதகருக்கு என்ன பிரச்சனை வரும்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, முதுகு வலி இதெல்லாம் அடிக்கடி வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக மைக்ரேன் நிறையாவே இருக்கும். அதை தலைவலி நம்ம சொல்லலாம். சூரியனோட சம்மந்தப்படும் போது மைக்ரேன் அப்படின்ற மாதிரி, சந்திரனோட சம்மந்தப்படும் போது தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு தலைவலி வரும். அப்போ பேசிக் வந்து தலைவலி. மைக்ரேனா இல்லை வந்து தலையில் நீர் கோர்க்குறதான்றது பிற காரகத்துவத்தை வச்சு நம்ம பேச போகிறோம். தாய்மாமன் வழியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். தொழில் விருத்தியும் உண்டு, அதே சமயம் கடனும் உண்டு. ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட் பாய்சன் ஆகிட்டு வாந்தி எடுப்பார். அப்புறம் வந்து பிறரிடம் வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர். 6ல் வந்து இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருக்கும்போது போலீஸு, சிபிஐ, இந்த ஸ்பை இதில் எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. இந்த மாதிரி இடத்துல வேலைக்கு போகும்போது அவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. 7ல் ராகு. மனைவிக்கும் 2வது குழந்தைக்கும் இந்த ராகுவோட காரகத்துவத்தை எடுத்து நம்ம போட போகிறோம். ஜாதகருக்கும் இந்த குணநலன்கள் 70% உண்டு. ஜாதகரும் மனைவியும் தற்பெருமை ரொம்ப அதிகமாக பேசுவாங்க, பொறாமை குணம் அதிகமாக உண்டு, உறவினர்களிடம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சிறுநீரக கோளாறுகள் உண்டு, சந்தேக குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும், இருதார அமைப்பு உண்டு. அப்போ 7ல் ராகு அந்தளவுக்கு பாசிட்டிவாக நம்ம பேச போகிறது இல்லைன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 8ல் ராகு. 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம், கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கு, திடீர் அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸு இதெல்லாமே 8ஆம் இடத்துல தான் நம்ம பேச போகிறோம். அங்கே ராகு இருக்கும்போது ஆயுள் கண்டம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு பினாமியாக போகிறது, இல்லை பிளாக் மணி மூலிமா ஒரு நல்ல லாபத்தை பார்க்குறது, இது எல்லாமே 8ல் ராகு இருக்கவங்களுக்கு ஒரு கட்டத்தில் எப்படியாவது அந்த மற்ற பிளானட்ஸை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு வரப்போது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. சுரங்கத்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. லிக்கர் ஃபேக்ட்ரி வச்சாலும் நல்ல லாபம் உண்டு. 8ல் ராகு கேது 2 பேரில் யார் இருந்தாலுமே போதைப் பொருட்களில் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசி சண்டை இழுப்பார். கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதாவது முரண்பாடாத செயல்கள், அதாவது குடும்பத்துக்கு ஒத்துழைக்காத சில செயல்களை செய்வார் 8ல் ராகு இருக்கும்போது. ஆயுள் குறைபாடு உண்டு. எதிரிகள் தொந்தரவு அதிகம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தலையில் அடிபடும். பால்வினை நோய்கள்னு சொல்லக்கூடிய அந்த லோயர் கிரைன் ஏரியாவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லற சுகம் குறைவு, மனைவி கணவன் இடையே விரிசல்கள் அதிகம். அடுத்து 9ல் ராகு. இங்கே அப்பாவுக்கு இளைய மைத்துனருக்கு 3வது குழந்தைக்கு ராகுவோட காரகத்துவத்தை எடுத்து போட்டுக்க போகிறோம். ஸோ
தர்மத்துக்கு புறம்பான செயல்களை செய்வார். கோவிலில் ஈடுபாடு இருக்காது. கோவில் விஷயத்தை ஏமாற்றி அது மூலியமாக லாபத்தை எடுத்துக்குவார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாதகர்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கர்மா உங்களோட 7 ஜென்மத்துக்கும் போகாது, உங்கள் குழந்தைங்களும் சேர்த்து கஷ்டப்படுவாங்க நீங்கள் செய்கிறதுனால அப்படின்னு. ஸோ 5ல் ராகு இருக்கும்போது குலதெய்வ சொத்துக்களை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவார். 9ல் ராகு இருக்கும்போது எந்த கோயிலில் எது கிடைச்சாலும் நமக்கு நல்லதுன்னு ஃபீல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வீண் பழி சொல்லி ஏற்படும். தந்தையால் ஜாதகருக்கு விரயம் உண்டு, கௌரவ குறைபாடு உண்டு. ட்ராவல் செஞ்சாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஜாதகர் வெளிநாட்டுக்கு போனால் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். சந்ததி குறைபாடு உண்டு. இங்கே சந்ததி குறைபாடுன்றது ஆண் வாரிசுக்கு தான் தடை, பெண் வாரிசுக்கு தடை கிடையாது. 9ல் ராகு நாடி முறையில் 2வது தாரத்தையும் சொல்லும். அதுன்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆயுள் குறைபாடும் உண்டு ஜாதகருக்கு. அடுத்து 10ல் ராகு. 10ஆம் இடம் மாமியார் தொழில் ஸ்தானம். மாமியாருக்கு ராகுவோட காரகத்துவத்தை போட்டுக்க போகிறோம். 10ல் ராகு இருக்கும்போது ஜாதகர் நிறைய தொழில் செய்வார். சைமல்டேனியஸாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்துன்னு ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பார். லிக்கர் ஃபேக்ட்ரி மூலயமா நல்ல லாபம் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலியமாகவும் நல்ல லாபம் உண்டு. மறைமுக எதிரிகளால் தொழிலில் முடக்கம் ஏற்படும், வீண் பனிசொல் ஏற்படும். ட்ரக்ஸ் தொழிலும் செய்வார். இங்கே ட்ரக்ஸ்ன்றது நம்ம மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறதும் ட்ரக்ஸு தான், வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதும் ட்ரக்ஸு தான். நல்லதாக கெட்டதான்னு பிரித்து பார்த்து நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சுபசாரம் அசுபசாரம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகுன்றது அலோபதியை குறிக்கும். ஸோ அக்குபஞ்சரையும் குறிக்கும். 10ல் ராகு கேது இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி பேராமெடிக்கல் ரிலேட்டடும் அவங்க செஞ்சால் நல்ல லாபம் உண்டு. சிபிஐ இதுக்கும் இந்த 10ல் ராகு நமக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். விடுதி வார்டனாக போகிறதுக்கு இந்த 10ல் ராகு ரொம்ப சிறந்தது. அசுபர்கள் சாரம் வாங்கியிருந்தா அப்படின்னா, அதாவது ராகு செவ்வாயோட சாரம் இல்லை செவ்வாயோட பார்வையில் இருக்கும்போது ஒரு விடுதியில் ஹாஸ்டலில் போய் வார்டனாக போவார். சுபசாரர்கள் வாங்கும்போது சிபிஐ போலீஸ் அந்த மாதிரி போயிடுவார். சரிங்களா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் உண்டு, அதில் லாபமும் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டால் போதும். இங்கே அடுத்து 11ல் ராகு. 11ஆம் இடம் மூத்த சகோதரம், சித்தப்பா, 4வது குழந்தைக்கு ராகுவோட காரகத்துவத்தை போட்டுக்க போகிறோம். 11ல் ராகு வழக்குகளில் வெற்றி உண்டு, வாகன யோகம் உண்டு, உடன்பிறப்புகள் அதிகம் உண்டு, சிறப்பான வாழ்வு உண்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அமைவாங்க, சொத்துக்கள் அதிகம் சேரும். ஆண் சந்ததிக்கு மட்டும் இங்கே தடை. எல்லாமே பாசிட்டிவ். ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இங்கே தடை நம்ம சொல்ல போகிறோம். வியாதிகள் எல்லாமே கொஞ்சம் ரகசியமான வியாதிகளாக தான் வரும். தவறான செயல்களில் செய்பவர், தவறான நட்புகளும் கிடைக்கும். ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து 12ல் ராகு. 12ஆம் இடம் அயன போகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தூக்கத்தில் ஒரு குறைபாடு, வெளியூர் பயணம் செய்கிறது மூலம் லாபம் கிடையாது நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இங்கே 12ல் ராகு இருக்கும்போது ஜாதகர் வெளிநாட்டு செல்வது சிறப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷனாக இருப்பார். குருவோட சாரம் வாங்கியிருந்தால் நல்ல விஷயத்துக்கு அடிக்ஷனாக இருப்பார். இல்லை அஸ்பர்களோட சாரம் வாங்கியிருந்தால் தீய விஷயங்களுக்கு அடிக்ஷன் ஆகியிருப்பார். இங்கே அந்த 12ல் ராகு ஆதிபத்திய பலன்களையும் சேர்த்து எடுக்கும்போது தான் குரு நல்லது செய்வாரா செவ்வாய் நல்லது செய்வாரான்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். தூக்கம் சரிவர வராது. வியாதி கொஞ்சம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரியாகாமல் நீண்ட நாட்களாக மருத்துவம் எடுத்து அதுக்கப்புறம் சரியாகும். 2வது தொழிலில் லாபமும் ஏற்படும், நஷ்டமும் ஏற்படும். ஆனால் எந்த காலகட்டத்தில் லாபம் ஏற்படும், எப்போ நஷ்டம் ஏற்படும்ன்றது ஹையர் ஸ்டடீஸில் பார்த்துக்கலாம். ஸோ 12ஆம் இடம் ராகு இருக்கும்போது பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும்.